ஆரத்தியும் ஜெயம் ரவி பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விதமாக இன்றைய கடிதம் வாயிலாக வந்து நாங்கள் வந்து பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? நடிகனுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டது அப்படின்னா, உலகமே கொண்டாடக்கூடியவங்களா செலிபிரிட்டியெல்லாம் இருக்கலாம். வீட்டுக்கு வந்து டில்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு பிள்ளைம்பாங்களா, அது மாதிரி வீட்டுக்குள்ள வரும்போதும் அவன் செலிபிரிட்டியா இருக்க முடியாது, சான்ஸ் இல்லை. அது இவர் வந்து காதலிச்சு ஒரு கல்லூரி காலத்துல காதலித்த பெண் வேற. அப்ப அவங்களோட எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அவங்க சாதாரண வீட்டு பெண் கிடையாது. இதுக்கு முன்னாடி இது ஒரு வதந்தி, இது சரி கட்டுறதுக்கான ஒரு முயற்சி நடந்தது. இந்த 2 மாதம் அதான் நடந்தது. ஆமா நடந்தது. அது சரி கட்ட முடியாத ஒரு கட்டம் வந்து வெளிப்படையாக அறிவித்தார். ஜெயம் ரவி ஆரத்தி விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மாமியார் மேலே தான் அதிகமான குற்றச்சாட்டுகள் திரை வட்டாரத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அந்த டிசைடிங் அத்தாரிட்டியாக இருந்தது பூராமே அவங்க அப்பாவும் டைரக்டராக இருக்கக்கூடிய பிரதர் தான் எல்லாமே பார்த்தாங்க. பெரிய பேக்ரவுண்டோட கூடிய குடும்பம், ஒரு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தயாரிப்பாளர் இருக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு உள்ளவங்க. அதனால அவங்க எல்லாத்தையுமே அவங்களுடைய கையகப்படுத்துறது, அவங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருது அப்படின்னு ஒரு இடம் வந்து அப்போ முழுக்க முழுக்க அவங்க கண்ட்ரோலில் எல்லாமே போகும். அப்போ இவர் மேலே இருக்கக்கூடிய கிசு இவர் மேலே இருக்கக்கூடிய சந்தேகம் எல்லாத்துக்குமே அவர் விளக்கம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. தனுஷ், அதுக்கப்புறம் சமந்தா, அதுக்கப்புறம் விஷ்ணு விஷால், ஜிவி பிரகாஷ், இந்த லிஸ்ட் வந்து பெருசாக போய்கிட்டே இருக்குது இல்லையா? அவங்களுக்கு இருக்க அந்த கிரேஸ் யாரும் வந்து அவங்கள வந்து நிறையா பேர் அவங்கள வந்து ரசிக்கிறாங்க, நேசிக்கிறாங்க. நிறைய பார்ட்டி கல்ச்சரு, நிறையா விஷயங்களுக்குள்ளே போகும்போது சராசரி வாழ்க்கையிலிருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இதை தாங்க முடியாது அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வரும்போது நிச்சயமாக அது உடஞ்சிடும். இப்போ தனுஷ் ஐஸ்வர்யா விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து செப்பரேட்டடாக தான் இருக்காங்க. இன்னும் வந்து அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்குதா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? அவங்களுக்குள்ள வந்து ஏன் இன்னும் அந்த பிரிவு அனௌன்ஸ் பண்ணல? அவங்களோட பேக்ரவுண்டு ரொம்ப பெருசு, அவங்க குடும்ப கௌரவம் ரொம்ப பெருசு, அதுக்கு பின்னாடி இருக்கிற சொத்துக்கள் ரொம்ப பெருசு. ரஜினிகாந்த் வந்து வாழ்நாள் முழுக்க சேமித்த காசு மொத்தமுமே வந்து குழந்தைகள், அவருடைய 2 பெண் குழந்தைகள் மேலே தான் இருக்கும், வேற எங்கேயும். இப்போ அது ஒட்டுமொத்தமாக இருக்கும்போது அவங்க குடும்ப கௌரவத்துக்கு ஒரு விஷயத்தை தள்ளி போடுறது மூலமாக அந்த விஷயத்தை ஆரம்பிடுவோம். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக திரைத்திறனாய்வாளர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். திரைப்பிரபலங்களோட தொடர்ச்சியான ஒரு விவாகரத்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா முன்னணி நட்சத்திரங்கள் பலருமே வந்து விவாகரத்து ஆகியிருக்காங்க. 2 மாதமாக ஒரு வதந்தி மாதிரி பரவிட்டு இருந்தது. அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க, ஆரத்தியும் ஜெயம் ரவி பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விதமாக இன்றைய கடிதம் வாயிலாக வந்து நாங்கள் வந்து பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? தொடர்ச்சியான திரைப்பிரபலங்களோட விவாகரத்துக்கு காரணம் என்ன? பொது சமூகத்தில் எந்த அளவுக்கு விவகாரத்து நடக்கிறது, நடுத்தர குடும்பங்களில் எந்த அளவுக்கு விவகாரத்து நடக்கிறது, அதே அளவுதான் சினிமாவிலும் நடக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் வந்து ஆண்கள் சம்பாத்தியக்காரர்களாக இருந்து அவர்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழே தான் குடும்பம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்த காலகட்டம் வரைக்கும் அதை அனுசரித்து போக வேண்டிய அவசியம் வந்து பெண்களுக்கு இருந்தது. அப்போ பெண்களுக்கு வந்து சொத்துரிமை கிடையாது, அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் கிடையாது, கல்வி கிடையாது. அதனால அவங்க வந்து அதை சொல்றதை கேட்குற ஒரு சூழல் அவங்களுக்கு இருந்துச்சு. இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வந்து படித்தவங்களா இருக்கிறாங்க, புத்திசாலிகளாக இருக்காங்க, வேலைக்கு போகக்கூடிய இடத்துல இருக்காங்க, பொருளாதார ரீதியான அதிகாரம் மிக்கவர்களாகவும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல பெண்கள் வந்ததற்கு பின்னாடி ஈக்குவல் ரைட்ஸ் கேட்குறாங்க. அப்போ ஆண்கள் வந்து நான் வந்து எங்கே வேணாலும் போய் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கடந்த காலம் இருக்குல்ல, ஆம்பளை நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படி சொல்லக்கூடிய டயலாகை இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட யாருமே பேச முடியல, மிடில் கிளாஸ்லையும் பேச முடியல. நடிகனுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு படப்பிடிப்புக்காக வேண்டி அவன் என்ன செய்வான்னா, ஒரு காஷ்மீரில் போய் ஒரு பாடல் எடுப்பாங்க, ஒரு வெளிநாட்டில் போய் சுவிட்சர்லாந்தில் போய் ஒரு சாங் எடுப்பாங்க, ஒரு படப்பிடிப்புக்காக போய் ஒரு தேனி மாவட்டத்திற்கு எங்கேயோ ஒரு பகுதியில் ஊட்டிலேயோ போய் ஒரு மாதம் தங்குவாங்க. இப்படி பெரும்பாலான டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் டைம் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஒரு சராசரி கணவன் வந்து மனைவிக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, குழந்தைய போய் ஸ்கூலில் விடுறது, மனைவியை ட்ராப் பண்ணுறது, அவங்களோட வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறது, அவங்களுக்கு ஷாப்பிங் பண்ண போகிறது, அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கிறதுன்னு ஒரு சராசரி கணவனுக்கான டைமிங் இருக்குல்ல, அது பிரபலங்கள்கிட்ட இருக்காது. அதாவது மகாகவி தாகூர் ஒரு வார்த்தை சொல்வார், எவ்வளவுதான் வசதியானவனாக ஒருவன் இருக்கலாம், எவ்வளவுதான் ஒருவன் வசதியானவனாக இருந்தாலும் காதலிக்கான முத்தத்தை வேலைக்காரனிடம் கொடுத்து அனுப்ப முடியாது. இங்கே இருக்கிற நிலைமை என்னன்னா, எல்லாமே வேலைக்கு ஆள் இருப்பாங்க, கார் ஓட்டுறதுக்கு ஆள் இருப்பாங்க, நகை வேணும்னா எடுத்து கொடுக்குறதுக்கு கூட போகிறதுக்கு ஆள் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் உதவியாளர்கள் இருப்பாங்க. கணவர் கூட இருப்பாரா? பெரும்பதி இருக்க மாட்டாங்க. அவங்களோட ரோல் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அப்போ அவங்க உலகமே கொண்டாடக்கூடியவங்களா செலிபிரிட்டியெல்லாம் இருக்கலாம்,
வீட்டுக்கு வந்து டில்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு பிள்ளைம்பாங்களா, அது மாதிரி வீட்டுக்குள்ள வரும்போதும் அவன் செலிபிரிட்டியா இருக்க முடியாது, சான்ஸ் இல்ல. அது இவர் வந்து காதலிச்சு ஒரு கல்லூரி காலத்துல காதலித்த பெண் வேற அவங்க. அப்ப அவங்களோட எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அவங்க சாதாரண வீட்டு பெண் கிடையாது. இந்த ஆர்த்திங்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட நீங்க பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஹவுஸ் ஒண்ணு இருக்கு பட்டினப்பாக்கம் பகுதியில, கல்பனா ஹவுஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து ஒரு ஒரு கவர்னரா இருந்த ஒருத்தருடைய இல்லம் அது. அவருடைய துணைவியாரா இருந்தவங்க அந்த கல்பனாங்கிறவங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு. அப்புறம் இவங்களோட அந்த ஆர்த்தியோட அம்மாவே வந்து சினிமா புரொடியூசர் சுஜாதா விஜயகுமார், அவங்க புரொடியூசர். இப்படி இவங்க ஒரு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றாங்க. அதனால இவர் ஒரு சினிமா ஹீரோங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே இப்ப ஜெயம் ரவியுடைய தொடக்க காலம், அவங்க அப்பா வந்து ஒரு திருமங்கலத்துல இருந்து, அவங்க அப்பா வந்து ஒரு இஸ்லாமியர். திருமங்கலத்துல இருந்து அவர் இங்க வந்து டனால் தங்கவேலு, கே ஏ. தங்கவேலுன்னு சொல்லக்கூடிய அந்த நகைச்சுவை நடிகருடைய ஒரு வளர்ப்பு குழந்தை மாதிரி அவர் எடிட்டிங் கற்றுக்கிட்டு சினிமாவுக்காக தன்னுடைய பேரை மோகன்னு மாற்றிக்கொண்டு அவர் ஒரு வாழ்க்கையில் இருந்தார். தான் மகனை வந்து ஒரு கதாநாயகனா மாற்றணும் அப்படிங்கிற அப்போ வந்து அவருடைய இன்னொரு மகனாக இருக்கக்கூடிய மோகன்ராஜுங்கிறவர் வந்து மோகன்ராஜுடைய டைரக்ஷனில் அந்த படம் வருது. அவருடைய அந்த ஜெயம்ங்கிற படம் மிகப்பெரிய சக்ஸஸ் படம். தொடர்ந்து வந்து அவங்க வந்து அண்ணன் இயக்கி அந்த தொடர்ந்து வந்து ஜெயம் ரவி நடித்த படங்கள் எல்லாமே பயங்கர சக்ஸஸ். ரீமேக்கா இருந்தாலும் அதை வந்து வெற்றிகரமா மாற்றுறதுல ஒரு திறமை வேண்டும், ரொம்ப பெரிய திறமை வேணும். ஏன்னா நம்பகத்தன்மையோடு இருக்கும்ல. தெலுங்குல இருக்கப்ப நம்ம தமிழ்நாட்டில் ஓடுன பல படங்கள் இந்தியில பயங்கர ஃப்ளாப் ஆயிருக்கு. அப்படிலாம் உண்டு. ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் வேற வேற தன்மைகள் இருக்கு. எல்லா அதே டைரக்டர் எடுத்தாலுமே அவங்களால அதை வெற்றியை கொடுக்க முடியாது. ஒரே ஆளை கூட்டு போய் எடுத்திருப்பாங்க, படம் ஓடாது. ரொம்ப நுட்பமாக எடுக்கக்கூடியவங்க. இப்போ இந்த கதை கேட்கறது அந்த டிசைடிங் அத்தாரிட்டியா இருந்தது பூராமே அவங்க அப்பாவும் டைரக்டராக இருக்கக்கூடிய அவங்க பிரதரும் தான் எல்லாமே பார்த்தாங்க. இப்போ இந்த அதிகாரம் எங்கே மாறுதுன்னா, எப்படி வந்து ஆஷா இப்ராஹிம் ராவத்தர் கதை கேட்டுட்டு இருந்தது வந்து சுதீஷுக்கு பக்கம் போயிருச்சோ, பிரேமலதா பக்கம் அவங்க எல்லா அதிகாரம் மாற்றப்படும், அதே மாதிரி இங்கேயும் மாறிடுச்சு. இவங்களோட ஆதிக்கத்துக்கு கீழே தான் அவர் இருக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. அப்போ இது என்ன ஆகும்னா, நீங்கள் ஆணாதிக்கம் எவ்வளவு தவறோ அவ்வளவு தவறு பெண்ணாதிக்கம். யார் ஆதிக்கம் செலுத்தினாலும் அங்கே அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது. அப்போ முழுக்க முழுக்க அவங்க கண்ட்ரோலில் எல்லாமே போகுது. அப்போ இவர் மேலே இருக்கக்கூடிய கிசு இவர் மேலே இருக்கக்கூடிய சந்தேகம் எல்லாத்துக்குமே அவர் விளக்கம் சொல்ல வேண்டிய சூழல் அவருக்கு. அவங்க கண்ட்ரோல்ல இருந்து இவங்க கண்ட்ரோல் மாறினதுக்கு அப்புறம் இவரோட வீழ்ச்சி அப்படிங்கிறது பெரிய அளவில் ஆயிடுச்சு. வீழ்ச்சின்னு நம்ம ஏறத்தாழ படங்கள் சமீபமாக அவருக்கு ஓடலாம். எல்லாராலையும் கெஸ் பண்ண முடியாது. ஃப்ளாப் படம் லிஸ்ட் அதிகமாயிடுச்சு, நிறைய அதிகமாயிடுச்சு. கடைசியிலே வந்து பொன்னியின் செல்வன் மட்டும்தான் அவருக்கு ஏதோ நினைத்து பார்ப்பதற்கான ஒரு படம். அதுவும் ஒரு பெரிய, அதாவது அது வசூல் ரீதியாக வென்றுச்சு. இருந்தாலும் அது ஒரு பெரிய, இவருக்கு ஒரு முக்கியமான படமாக அது அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் இந்த மனக்கசப்பு அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால அவர் ஒரு மாத காலமாகவே அவர் இங்கே இல்லை. கோவாவில் போய் ஒரு மாத காலம் வந்து இருந்தார். இப்போ அதை அறிவிச்சிட்டாரு பகிரங்கமாக. இதுக்கு முன்னாடி இது ஒரு வதந்தி, இது சரி கட்டுறதுக்கான ஒரு முயற்சி நடந்தது. இந்த 2 மாதம் அதான் நடந்தது. ஆமாம் நடந்தது. அது சரி கட்ட முடியாத ஒரு கட்டம் வந்து வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க. ஓகே, இவர் தரப்புல இருந்து முயற்சி எடுத்தாங்களா, அவங்க தரப்புல ஸ்ட்ராங்கா இருந்தாங்களா? இல்லை, எப்பொழுதுமே என்ன நடக்கும்னா, வழக்கமாகவே ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் கேட்க முடியாத ஒரு இடம் வரும், ஈகோ ப்ராப்ளம் வந்துடும். அதாவது தாழ்வான இடத்துல தான் தண்ணி தங்கும்பாங்க. அது மாதிரி தான் உறவுல யாரும், அதாவது ஒருத்த விட்டு கொடுக்குற இடம் அப்படின்னு ஒரு இடம் வருதுல்ல, அந்த இடத்த வந்து மிஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை யாராலையும் தீர்க்க முடியாது. பஞ்சாயத்து பண்ணுறவங்க அப்படின்னு இருக்கிற குடும்பத்தினர் யாராவது பேசினாங்க கூட, ஒருத்தர் சொன்னதை ஒருத்தர் கேட்கலைன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக அது முடிவுக்கு வந்துடும். அப்போ என்னென்னா, சினிமா நடிகர்களாக இருக்கிறவன், இயக்குநர்களாக இருக்கிறவன் யாருமே திருமண பந்தம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு முழுமையாக பொருந்த முடியாத ஒரு சிக்கல் எப்போவுமே இருக்குது. ஓகே, இப்போ யுவன் சங்கர் ராஜாவுக்கு கூட அவர் எல்லா நேரமும் ஸ்டுடியோலேயே இருக்கிறாரு. அவர் வேற ஒரு உலகத்தில் அவர் இருக்கார், கம்போசிங்கில் இருக்கிறார். அப்போ இதை வந்து இளையராஜாவுடைய மனைவி ஏற்றுக்கொண்டது மாதிரி இவருக்கு அது அமையாமல் போச்சு. அதனால தான் அவருக்கு முதல் கட்டமாக வந்து நடந்த திருமணம் இந்த ஜென்ரேஷன் அதுதான் சிக்கல். இப்போ நான் என்ன கேட்குறேன், இதுக்கு நேரடி உள்டாவா நீங்கள் பாருங்களேன். மிகப்பெரிய நடிகர்களாக போன தலைமுறையில் இருந்தவங்க இருக்காங்கல்ல, சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெய்சங்கர், எத்தனை நடிகர் இருக்காங்க, ரஜினிகாந்த், எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன் டைவர்ஸ் ஆகலை அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து உத்தம புத்திரர்களா? அப்படி கிடையாது. அப்போ வந்து என்ன, நீங்கள் என்னதான் வெளியில் வந்து முன்பின்னா ஏதாவது இருந்தால் கூட, ஏதாவது சபலங்கள் இருந்தால் கூட, சில தவறுகள் இருந்தால் கூட, சில சறுக்கல்கள் இருந்தால் கூட, சாதாரணமாக மீண்டும் வருவதற்கான ஒரு இடமாக அந்த ஒரு லீகலா மனைவின்னு ஒரு இடம் இருக்குல்ல, ஒரு குடும்பம்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, யாரையும் மன்னிக்கிறதுக்கு தயாரா இல்லை. இப்போ பெண்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா, நீ சரக்கு அடிச்சா நானும் அடிப்பேன், நீ பார்ட்டிக்கு போறியா நானும் போவேன், நீ கார் எடுத்து சுற்றுறியா, பீச்சில் போய் ஈசிஆரில் போய் சுற்றிட்டியா நானும் போவேன், எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஈக்குவலான ஒரு இடம் இருக்குல்ல. இந்த ஈக்குவலான இடம் என்ன ஆகுதுன்னா, பெரும்பகுதியான குடும்ப அமைப்புகள் வந்து நடைமுறையில், இது வந்து சினிமாக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது,
இதை நீங்கள் ஒவ்வொரு துறை சார்ந்தும் நீங்கள் பார்க்கலாம். ஐடியில் வேலை செய்கிறவங்க, எல்லா இடத்துலையுமே டாக்டராக இருக்கிறவங்க, எல்லா லைஃப்லையுமே இன்னைக்கு வந்து டைவர்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் குடும்ப நல நீதிமன்றங்களில் வந்து அதிகமாயிடுச்சு. கூட்டமாக அதிகமாயிடுச்சு. முன்னாடி இந்த இந்த விஷயத்தையெல்லாம் குடும்பங்களுக்குள்ள பேசி பேசி திருத்தாங்க. கூட்டு குடும்பம் இருந்துச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு இடம் இருந்துச்சு. இப்போ அப்படி ஒரு இடம் எங்கேயுமே இல்லை. அதனால மிடில் கிளாஸ் லைஃப்லையுமே இது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கியிருக்கு. அப்பர் மிடில் கிளாஸ்லாம் கேட்கவே வேணாம். எதிர்காலத்தில் குடும்பங்கிற அமைப்பு இருக்குமான்னு சில பேர் கேட்குறான். இப்போ சில பேர் என்ன செய்வாங்க, கடந்த காலங்களில் ஏன் பெண்கள் சகித்து கொண்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இவர் 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 விட்டுட்டு போயிட்டாருன்னா வேற நமக்கு வழி வேற இல்ல. அட்ரஸே கிடையாது, சொத்து கிடையாது, பணம் கிடையாது, சம்பாத்தியம் கிடையாது, சமூக கௌரவமும் கிடையாது. இப்போ அப்படி இல்லையே. சிங்கிள் பேரண்ட் அதிகமாயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க சிங்கிள் பேரண்ட், 2 பேரும் சேர்ந்து தான் பேரண்ட்டாகவே ஆக முடியும். எப்படி சிங்கிள் பேரண்ட் ஆகுறாங்கன்னா புரிஞ்சதுனால ஆகுறாங்க. அது மாதிரி ஒரு வாழ்க்கையில் வந்து இது முழுக்க முழுக்க அந்த கலை வாழ்க்கை, புகழ் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அது சராசரி வாழ்க்கைக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. ஓகே. நிறைய பேர் என்ன நினைக்கிறான்னா, புகழ்மிக்கவன் வாழ்க்கை தான் வெற்றிகரமான வாழ்க்கை சந்தோஷமா இருக்காங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கான் ரொம்ப பேர். சராசரி வாழ்க்கையோட சந்தோஷம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நீங்கள் குழந்தைய வந்து நீங்கள் ஒரு குழந்தைய வளர்க்கும் போது கூட இருக்க முடியாத ஒரு தகப்பன் இருக்கான்னு வச்சுங்க. ஒரு சில பேர் ஃபாரின்ல இருக்கான், குழந்தை வளர்ந்துரும், அந்த குழந்தை பருவம் திரும்ப கிடைக்காது. அந்த உலகத்தில் திரும்ப கிடைக்காத விஷயம் என்ன இருக்கு? நீங்கள் திரும்ப உங்களுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளே போகவே முடியாதுல்ல, பாலியத்துக்குள்ளே போகவே முடியாதுல்ல. பணம் கூட சம்பாதிச்சிடலாம். பணம் சம்பாதிச்சிடலாம். இந்த உலகத்தில் திருப்பி கொடுக்க முடியாத விஷயம் நேரம் தான். அந்த நேரத்தை குடும்பத்துக்காக செலவழிக்கக்கூடிய வாழ்க்கை வந்து எந்த பிரபலத்தும் கிடையாது. எஸ்பி முத்துராமன் தான் சொல்லுவார், பழைய இயக்குனர். ரொம்ப பிஸியாக இருந்தேன் சினிமாவில், முரட்டுக்கால, சகலகலா வல்லம் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டில் ஒரு 75 படங்களுக்கு மேலே. அது அவருடைய 90% படங்கள் வந்து வெற்றி படங்கள். ரஜினி கமல் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஆக்கினதே அவர் தான். அவ்வளோ பெரிய வெற்றி படங்கள் கொடுத்தாரு. அவர் ஒவ்வொரு முறையும் மனைவிட்ட சொல்லுவாராம், இந்த படம் முடிஞ்ச உடனே நம்ம வெளில போகிறோம், அவுட்டிங் போகிறோம், இங்கே போகிறோம், டூர் போகிறோம் அப்படி சொல்லுவாராம். இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவருடைய அந்த அந்த சீசன் முடிஞ்சிரும். நம்ம சினிமாவில் வந்து அந்த பீக்குங்கிறது கொஞ்சம் காலம்தான், புகழின் உச்சியில் ரொம்ப நாள் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. இனி ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிற நேரம் வரும்போது அவங்க மனைவி தவறிவிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அவருக்கு சினிமாலேயும் மார்க்கெட் போயிடுச்சு, தனிமை மட்டும்தான் அவருக்கு. அப்போ குடும்பத்துக்காக நீங்கள் செலவழிக்க வேண்டிய நேரம், குடும்பத்துக்காக வாழ வேண்டிய நேரம், குழந்தைகளுக்காக இருக்க வேண்டிய நேரங்கிறது எந்த பிரபலங்களுக்கும் சாத்தியம் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்புறம் நிரந்தரமானதும் இல்லைல்ல. ஏன் சினிமா நடிகனுக்கு வந்து பல பேர் கேட்குறான், இவனுக்கு எதுக்கு அந்த மூஞ்சிக்கு எதுக்கு எவ்வளோ காசு கொடுக்குறாங்கலாம் கேட்குறான்ல. ஒரு நகைச்சுவை நடிகனை பார்த்து கேட்குறான், சில பேர் கேட்குறாங்க இல்லையா. சினிமாவில் என்னென்னா இந்த வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. இப்போ நீங்கள் பாருங்கள், திரும்ப ரொம்ப நாள் கழித்து வந்து விஜய் நடிக்கிற அந்த கோட் படத்தில் வந்து மோகன் வந்து எத்தனை வருஷம் கழிச்சு வர்றாரு பாருங்க. ஒரு காலத்தில் ஒரு சில்வர் ஜூப்ளி ஹீரோ, இப்போ வில்லனாக காட்டுறாங்க. அவன் மகனை ஒரு எடுத்துகிட்டு போய் பழி வாங்கினாருன்னு படம் எடுக்கிறாங்க. இப்போ எவ்வளோ இடைவெளி. ராமராஜன் எவ்வளோ பேர், அப்பாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் முன்னணி நடிகராக காதலுக்கு மரியாதை படம் வந்து அப்பாஸுக்கு வந்தது. அப்போ இருக்கக்கூடிய விஜய்க்கு வந்த முக்கியமான வெற்றி படங்கள் பூராமே அவருக்கு வந்தது. இப்போ ஏதோ ஒரு வந்து இடத்துல பெட்ரோல் பம்ப்லலாம் வேலை பார்த்தேன் அப்படின்னு பேட்டிலாம் கொடுத்துருக்காரு சமீபத்தில், வாய்ப்பு இல்லாமல் போய். ஆமாம், அது என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் நடிகனுடைய வாழ்க்கை என்பது அது நிரந்தரம் கிடையாது. இன்னொரு பெரிய சிக்கல் என்ன, புகழ் பெற்றவனாக இருந்துட்டு சராசரி வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது. அதான் பெரிய கொடுமை. சினிமாக்காரங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய கொடுமை என்னென்னா, சராசரி வாழ்க்கைக்கு திரும்பவே முடியாது. நீங்கள் மறுபடியும் ட்ரெயினில் வந்து பப்ளிக்கோட பயணிக்க முடியாது, சராசரி வாழ்க்கைக்குள்ளே திரும்பவே முடியாது. சாமானிய வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை ஒரு நாளும் வந்து ஒரு சினிமாக்காரனால் அனுபவிக்க முடியாது. ஒரு பீச்சில் போய் ரஜினிகாந்த் நிற்க முடியுமா? முடியாது. கூட்டம் வந்துடும், யாராலையும் போய் நிற்க முடியாது. யோகி பாபு கூட நிற்க முடியாது, தேவையில்லாத ஒரு க்ரௌடு வரும். அப்போ இவங்க ஒரு புகழ்மிக்க ஒரு வாழ்க்கையை அடைகிறதுக்காக இவங்க யாரையெல்லாம் பலி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது குடும்பமாக இருக்குது, குழந்தைகளாக இருக்குது, இளமையாக இருக்குது. ஒரு படத்தை நீங்கள் 2 மணி நேரம் ஏசி தேட்டரில் ஒரு படம் வந்து நீங்கள் பார்க்குறதுக்காக எவனோ ஒரு இயக்குனர் கதையை எழுதிட்டு 10 வருஷம் சுற்றிக்கிட்டு ஒரு படத்தில் வேலை செஞ்சு அவன் வந்து ஒரு 40 வயதுகளை கடந்து ஒரு படம் எடுக்கிறான். சக்ஸஸ் ஆனால் தப்பிச்சான். ஒவ்வொரு முறையுமே ரிஸ்க்கு தானே. திரும்ப இன்னொரு முறை ஜெயிக்கணும். ஒரு படம் இப்போ தங்கலான் படம் வந்து பின்னடைவாயிருச்சு அப்படின்னா அடுத்த படம் நிரூபிச்சாகணும் ரஞ்சித்து. இதுதான் நிலைமை இங்கே சினிமாவில். அதனால் குடும்பத்துக்காக நேரம் செலவழிக்க முடியாதவங்க, அவங்களுடைய நம்பகத்தன்மையை பெற முடியாதவங்க, உண்மைத்தன்மையாக வாழ முடியாதவங்க அப்படின்னு பல சிக்கல்கள் இருக்குது. இதுக்குள்ளே வந்து அவங்களுக்கான யார் பெரிய ஆளுங்கிற பிரச்சனையும் அதுக்குள்ளே வருது. இது வந்து தீர்க்க முடியாத விஷயமா மாறும்போது டைவர்ஸ் ஆகிடுது. குறிப்பாக ஜெயம் ரவி ஆரத்தி விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்களோட மாமியார் மேலே தான் அதிகமான குற்றச்சாட்டுகள் திரை வட்டாரத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சொன்னது மாதிரி வந்து
அவருடைய அப்பாவும் அண்ணனும் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை வந்து இப்போ இவங்க எடுத்துக்கிட்டாங்க அவங்க ப்ரொடியூஸ் ஒரு பண்றதுல. ஒரு பெரிய பேக்ரவுண்டோட கூடிய குடும்பம். ஒரு ஆ. ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தயாரிப்பாளர் இருக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு உள்ளவங்க. அதனால அவங்க எல்லாத்தையுமே அவங்களுடைய கையகப்படுத்துறது, அவங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றது அப்படின்னு ஒரு இடம் வந்து வருது. அது விரும்ப முடியாத அத வந்து ஒத்துப்போக முடியாத ஒரு சூழல் வரும்போது, ஒரு காதல் வாழ்க்கை வந்து அவங்கள விட்டு மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இப்போ நம்ம இந்த விவரத்தை மட்டும் இல்லாம முன்னாடி பார்த்தீங்கன்னா தனுஷ், அதுக்கப்புறம் சமந்தா, அதுக்கப்புறம் விஷ்ணு விஷால், ஜிவி பிரகாஷ் இந்த லிஸ்ட் வந்து பெருசா போய்க்கிட்டே இருக்குது இல்லையா? இது வந்து நீங்க சொன்னது மாரி அந்த வெற்றிடம் சேர்ந்த சினிமால இருக்க பிஸியா இருக்கனால வந்து நேரம் செலவிட முடியாத காரணம். அது இல்லாம வேற என்ன காரணங்கள்லாம் இவங்களோட டிவோர்ஸ்க்கு அதிகமான காரணங்களா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல அதாவது என்னன்னா, வெளியில ஒரு உலகம் இருக்குல்ல அவங்களுக்கு. ம். ஒரு ஒரு அவன பார்த்தா ஒரு பெரிய கூட்டம் ஆரவாரிக்குது. ம். ரசிகர்கள் வந்து செல்ஃபி எடுக்கிறான். ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது இருக்கு. பெரிய பெரிய நிறுவனங்கள்ல கையெழுத்திடுறாங்க. கோடிக்கணக்கில சம்பளம் வாங்குறாங்கல்ல. இந்த கிரீடத்த வந்து குடும்பத்துக்குள்ள கழட்டி வச்சா தான் வாழ முடியும். அந்த கிரீடத்தோடயே தூங்குனாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நெனப்பிலேயே வாழ்ந்தாங்கன்னா, அந்த வாழ்க்கை நிலைக்காம போயிரும். இது சகித்துக் கொள்ளக்கூடிய இடம் அப்படிங்கிறது பெண்களுக்கு இல்லாம போயிருச்சு. பொறுத்துக்கொள்ள முடியாத ஒரு இடம் வந்துருச்சு. அது மாரி ஆண்களுக்கும் ஒரு கணவனா இருக்கிறவனுக்கும் இத அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதாவது உன்னைய வச்சு என் வாழ்க்கை இல்லங்கிற இடம் வந்துருது. நீ தான் என்னைய வாழ வைக்கணுங்கிற இடம் எனக்கு இல்ல. அப்படிங்கிற இடம் வரும்போது காம்ப்ரமைஸுக்கு வாய்ப்பே இல்லாம போயிரும். இதுதான் மிக அடிப்படையான காரணம். யார் பெரிய ஆளு அப்படிங்கிறது நீயா நானாங்கிறது வந்து உங்களுக்கு குடும்பத்துக்குள்ள வந்துருச்சுன்னா, இந்த குடும்பம் உடையறத யாராலயும் தடுக்க முடியாது. இல்ல நீங்க அப்படி நீயா நானா வரதுன்னா, ஒரு நடிகை, நடிகர் 2 பேரும் காதல் திருமணம் பண்ணும்போது, அந்த மாரி வந்தா ஓகே. இப்ப இவங்க பார்த்தீங்கன்னா, வெறும் புரொடியூசரோட பொண்ணு தான். இவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில ஒரு செல்வாக்கோ, ஒரு ஃபெமிலியரிட்டியோ கிடையாது இல்லையா? இவங்களுக்குள்ள அந்த ஈகோ வரதுக்கான காரணம் என்ன? இல்ல ஃபெமிலியர்ங்கிறது அல்ல. ஒருத்தர் ஃபெமிலியர் ஆனாலே அது பிரச்சனை தான். ஓகே. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேனே, இப்ப வந்து ஜெயம் ரவி ஒரு இடத்துக்கு போறாருன்னு ம். வச்சுக்கங்க. ஒரு ஏர்போர்ட்டுக்கு போறாருன்னு வச்சுக்கங்க. செல்ஃபி எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப ஆர்வத்தில அவரோட ஃபேன் வந்து ஒரு ஒரு பொண்ணு ரசிகர்ன்னு வச்சுக்கங்க. அது கட்டி பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கங்க. ம். மனைவி வந்து அத எப்படி எதிர்கொள்வாங்க? இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துரும். ம். பெரிய சிக்கல் உருவாயிரும். ம். அப்புறம் உங்களுக்கு இன்னொன்னு என்னன்னா, நடிகன் வந்து அவனுடைய வயதுக்குரிய வாழ்க்கையிலேயே இல்ல யாருமே. ம். இப்ப அவருக்கு 43 வயதாகுது. 43 வயதுக்கான உருவத்தில அவங்க இருக்க மாட்டாங்க. சராசரி அவர் கூட படிச்சவங்க, அவர் கூட மற்ற வாழ்க்கையில காலேஜ்ல படிச்சவங்க எல்லாம் 43 வயசுல என்ன தோற்றத்தில இருப்பாங்க, அந்த தோற்றத்தில அவர் இருக்க மாட்டாரு. தொப்ப ஜிம்முக்கு வச்சுட்டு, போய் வெள்ள முடி ஆமா. வச்சுட்டு, தொந்தியோட இருப்பாங்க. அவரு ஜிம்முக்கு போயி, அவரு ஒரு ஒரு 25 வயசு, 30 வயசு கூடிய தோற்றத்தையே அவர் மெயின்டெயின் பண்றாருல்ல. இவரே நார்மல் ஃபோட்டோக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நரைமுடி அஜித்தோட கெட்டப்ல தான் இருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டா தான் இருக்கும். அப்ப இத மெயின்டெயின் பண்றாங்க இல்லையா? ம். இந்த மெயின்டெயின் பண்றதுல அவங்களுக்கு இருக்க அந்த கிரேஸ் யாரோ வந்து அவங்கள வந்து இப்ப நெறைய பேர் அவங்கள வந்து ரசிக்கிறாங்க, நேசிக்கிறாங்க. நெறைய பார்ட்டி கல்ச்சரு, நெறைய விஷயங்களுக்குள்ள போகும்போது, சராசரி வாழ்க்கையிலிருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இத தாங்க முடியாது அப்படிங்கிற இடம் வந்து ஒரு ஆணுக்கோ, பெண்ணுக்கோ வரும்போது, நிச்சயமா அது உடைஞ்சிரும். இது ஒரு ராட்சச பலூன் தான் அது. ஊதிக்கிட்டே இருக்கிறது தான். ஒரு கட்டத்துக்கு மேல அது வெடிச்சிரும். இப்போ இந்த விவகாரத்துல கூட பார்த்தீங்கன்னா, 2 மாதங்கள் நீங்க சொன்னது மாரி வந்து காம்ப்ரமைஸ் ஆகுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா முடியல. ஒரு வழியா முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஓகே. இவ்வளவு நாள் வந்து டைம் கேப் எடுத்துட்டு. இப்போ தனுஷ், ஐஸ்வர்யா விவகாரத்துல பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து செப்பரேட்டடா தான் இருக்காங்க. இன்னும் வந்து அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்குதா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? அவங்களுக்குள்ள வந்து ஏன் இன்னும் அந்த பிரிவு அனவுன்ஸ் பண்ணல அப்படிங்கிறது இன்னும் சேர்ந்து வாழ இல்ல முயற்சி அதுக்கு பண்ணிட்டு என்ன இருக்காங்களா? காரணம்னா, முயற்சி அவங்களோட பண்றாங்களா? அவங்களோட பேக்கிரவுண்ட் ரொம்ப பெருசு. ஆ. அவங்க குடும்ப கௌரவம் ரொம்ப பெருசு. அப்புறம் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற சொத்துக்கள் ரொம்ப பெருசு. ஓகே. அதனால வந்து அந்த டீலிங்லாம் இருக்கு. அது நிச்சயமா இருக்குல்ல. ம். ரஜினிகாந்த் வந்து வாழ்நாள் முழுக்க சேமிச்ச காசு மொத்தமுமே வந்து ஒரு நபர் மேல தானே குழந்தைகள் அவருடைய 2 பெண் குழந்தைகள் மேல தானே இருக்க முடியும். வேற எங்கேயும் இருக்க முடியும். ம். அப்ப அது ஒட்டுமொத்தமா இருக்கும்போது, அவங்க குடும்ப கௌரவத்துக்கு ஒரு விஷயத்த தள்ளி போடுறது மூலமா, அந்த விஷயத்த ஆற போடுறது தான். ஏன்னா, இன்னொரு வாழ்க்கைய வந்து தொடங்குறதுங்கிறது எளிதில்ல. யாரா ஓகே. இருந்தாலும். கண்டிப்பா. நீங்க ரஜினிகாந்துக்கு பொண்ணா இருக்கலாம், அல்லது நீங்க ஜெயம் ரவியா இருக்கலாம். யாராவும் இருக்கலாம். கோடீஸ்வரனோட மகளா இருக்கலாம். நீங்க இன்னொரு வாழ்க்கைய தொடங்கவோ, அத திருப்திகரமான இன்னொரு வாழ்க்கைய அமைக்கவோ வந்து நடைமுறை சாத்தியங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால எல்லாருக்குமே வந்து அதாவது தமிழன் வந்து தன்னுடைய எத்தனையோ பண்பாட்டு சொற்கள உருவாக்கியிருக்கான். திருமணம்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. மண வாழ்க்கைன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. அந்த மணம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, காற்றோடு வந்து ஒரு பூவோட வாசம் கலக்குது. நீங்க அந்த அந்த பூவோட வாசன காத்துல கலந்த பின்னாடி, வாசனைய தனியாவும், காற்ற தனியாவும் திரும்ப நீங்க பிரிக்க முடியாது. அப்படி சேர்ந்து இருக்கணும். ஒரு ஆணும், பெண்ணும் திருமண வாழ்க்கைக்குள்ள போயிட்டா, பிரிக்க முடியாத ஒரு பந்தமாக, பிரியமாக அவங்க மாறிறணுங்கிறத ஆசைப்பட்டு அந்த வார்த்தைய உருவாக்கியிருக்கான். மணம் முடித்தல்னு வார்த்தைய, திருமணம்ங்கிற வார்த்தைய உருவாக்கியிருக்கான். இப்ப என்னன்னா 2யும் பிரிச்சுடுறாய்ங்க. காத்த தனியா, வாசனைய தனியா பிரிச்சுடுறாய்ங்க. பிரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா,
சாதாரணப்பட்டவங்க நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு சித்தாள் வேலைக்கு போகிற பொண்ணு, ஒரு வந்து அன்றாட ஒரு எக்ஸ்போர்ட் வேலைக்கு போகிற பொண்ணு, ஒரு டெய்லர் வேலைக்கு போகிற பொண்ணு வாழ்க்கையில் பெரிய சூசைடு வராது. ம். ஒரு புகழ்மிக்க நடிகர் வந்து திடீர்னு வந்து ஒரு நடிகை வந்து சூசைட் பண்ணிடுவாங்க. ரொம்ப சாதாரணமாக நடக்கும் அது. என்ன காரணம்னா, ஒரு மாய உலகத்தில் அவங்க வாழ்கிறாங்க. யதார்த்த உலகத்தை திரும்பி பார்க்கும்போது அவங்களால அதை தாங்க முடியல. இந்த உலகத்தோட கனெக்ட் பண்ண முடியாது அவங்க கனெக்ட் நினைச்சாலும். பண்ணல அவங்க. ம். எல்லா நேரமுமே வந்து ஒரு நம்ம ஒரு ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு தேவதூதர் மாதிரியான ஒரு கற்பனைக்குள்ள ஒரு பொய் தான் அது. அந்த பொய்யை அவங்களே கொஞ்ச நாள் கழிச்சு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. முல்லாவோட ஒரு நகைச்சுவை இருக்கு. முல்லா வந்து ஒரு குதிரை வாங்குறதுக்காக தான் வளர்த்த ஒரு குதிரையை வந்து சந்தையில் விற்கிறதுக்காக முன்னாடி போவார். அப்போ சொல்லுவார், இந்த குதிரை மாதிரி வந்து உலகத்தில் வந்து நடனமாடக்கூடிய குதிரை எதுவுமே கிடையாது. இதுக்கு மியூசிக்லாம் தெரியுமா? இந்த குதிரை எவ்வளவு பிரமாதம் ஆடும் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வாங்க வந்தவங்க ஒருத்தன் கேட்பான், இவ்வளவு நல்ல குதிரையை நீ எதுக்கு விற்கிற அப்படின்னு கேட்பான். குட் பாயிண்ட், நான் கூட்டு போகிறேன் என் குதிரையை வீட்டுக்கு போயிடுவேன். இவங்க உருவாக்கின பொய்களை ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களால எதிர்கொள்ள முடியல. அதனால அவங்களுடைய வாழ்க்கை வந்து சிதறடிக்கப்படுற ஒரு இடமா அது மாறிடுது. அதை எதிர்கொள்ள அவங்க நம்ம சினிமாவில் அவங்கள ரசிக்கிறதுக்காக அவங்க கொடுக்குற விலைன்னு கூட அதை எடுத்துக்கலாம். அதனால இந்த வாழ்க்கை தான் பெருசு, இதுதான் புகழ் தான் பெருசு, பணம் வச்சிருக்கிற வாழ்க்கை தான் பெருசு அப்படின்னு நினைக்கிற சராசரி மனிதர்களுக்கு இந்த வாழ்க்கை நிலையற்றதுங்கிற விஷயத்தை புரிகிறது தான் இந்த மாதிரி பிரச்சனை. பெரும்பாலான பணம் வச்சிருக்கவங்ககிட்ட நம்மகிட்ட இருக்க நிம்மதி கூட அவங்ககிட்ட இருக்காது. ஆமாம், அதுதான் யதார்த்தம். ரொம்ப நன்றி சார். இந்த விவகாரம் தொடர்பாக உங்களோட கருத்துக்களை எங்களோட விரிவாக பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.